இன்றைக்கி நம்ம ஒரு புது ரீடிங் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, உங்கள் ஹஸ்பண்ட் அல்லது உங்கள் லவர் வந்து உங்களை பற்றி எந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்து அவங்க மனசில் வச்சுருக்காங்க, உங்களை வந்து அவங்க எந்த விதமாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பைல் வந்து ஒயிட் கலர் டெடி பியர், செகண்ட் பைல் வந்து ப்ரௌன் கலர் டெடி பியர், தேர்ட் பைல் வந்து பிங்க் கலர் டெடி பியர். ஓகே, இந்த 3 டெடி பியர் நான் இப்போ வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தருக்கான ரீடிங்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட் பைலில் வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங்ஸு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 3 பேருக்கும் கார்டு எடுத்துக்கலாம், அப்புறம் 1 by 1 நம்ம பார்க்கலாம். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவங்க மனசில் உங்களை வந்து எந்த இடத்துல வச்சுருக்காங்க, உங்களை பற்றின ஒரு பர்சனல் ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அது வந்து என்னன்றதை அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம டேரட் கார்டு மூலமாக அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இன்றைக்கி. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆவலாக இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம், ரீடிங்ஸ்குள்ளே போகலாம். இது வந்து ஒயிட் டெடி பியருக்கு, இது வந்து ப்ரௌன் கலர் டெடி பியர் செலக்ட் பண்ணவங்களுக்கு, இது வந்து பிங்க் கலர் டெடி பியர் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்ஸ். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை பற்றி எந்த மாதிரி ஒரு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் டெடி பியர், செகண்ட் ப்ரௌன் கலர் டெடி பியர், தேர்டு பிங்க் கலர் டெடி பியருக்கு செலக்ட் பண்ணவங்களுக்கு. யார் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத கூட நம்ம இந்த டேரட் கார்டு, ஆரக்கிள் கார்டு மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு எந்த மாதிரி ரீடிங்ஸ் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நம்ம வந்து ரீடிங்ஸ் வந்து கொடுத்துடலாம். உங்களுக்கு இது எவ்வளோ தூரம் ரெசினேட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிக்கணும். இது ஒரு ஸ்மால் ரீடிங் தான். உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அதில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் டெடி பியரை செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது அவங்க வந்து உங்களை வந்து மாற்றுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் வந்து மாறவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்குது. உங்களை அவங்க எவ்வளோ தான் மாற்றணும்னு நினச்சாலும் நீங்கள் மாற மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற வருத்தமும் அவங்களுக்கு இருக்குது. இது உண்மையா இல்லையான்னு உங்கள் ஹஸ்பண்ட்டை தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் வந்து ஒரு சிறு ஏமாற்றத்தை வந்து அவங்க, அதாவது எப்படின்னா அவங்க ஒன்று நினச்சிருப்பாங்க, ஆனால் அது மாதிரி நீங்கள் இல்லை, கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இவங்கக்கிட்ட அந்த குணம் இல்லையே அப்படின்னு ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டில் இருக்கிறாங்க அவங்க. செகண்ட் கார்டு வந்து, ஆனால் அவங்க மேலே லவ் வந்து ரொம்ப நிறைய இருக்குது அவங்களுக்கு. ஒரு அன்பு வந்து அவங்க கொட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அவங்க மேலே ரொம்ப அன்பாகவும் இருக்காங்க. ஒரு உங்கள்கிட்ட வந்து அது என்ன சொல்கிறது, டிசிப்ளினாக சொல்லுவாங்களே, அதாவது உங்களை மட்டுமே நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அன்பு வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அவங்கக்கிட்ட வந்து அவங்கள வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்களோட எமோஷனுக்கு நீங்கள் வந்து மதிப்பு கொடுக்கணும், அவங்களோட உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இதை விட இன்னும் மேலும் உங்கள்கிட்ட காதலை வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸோ அவங்களோட எமோஷனை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டு, இந்த ப்ரௌன் கலர் டெடிபியரை செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம். இவங்க வந்து சில விஷயங்களை உங்ககிட்ட மறைக்கிறாங்கங்க. அதாவது இந்த ப்ரௌன் கலர் டெடிபியரை செலக்ட் பண்ணவங்களோட ரீடிங்ஸை பார்த்தா சில நேரம் உங்களை ஏமாத்துறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நிறைய விஷயங்களில் வந்து அவங்க உங்கள்கிட்ட பொய் சொல்கிறாங்க, உங்களை வந்து நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. ஸோ நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் உங்கள் ஹஸ்பண்ட்டை. அவங்க என்ன பொய் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கவனிக்கணும். வந்து இல்லைன்னா நீங்கள் ஏமாற்றத்தை தான் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கூட பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்கள பொய் சொல்கிறத கண்டுபிடிச்சி அப்பயே வந்து ஏன் இப்படி சொல்கிறீங்க என்னன்னு வந்து நீங்கள் அவங்கள கேள்வி கேட்கணும் அப்படின்றாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க மேலே லவ் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு அந்த அளவு லவ் இருக்கா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். உங்ககிட்ட உள்ள அளவுக்கு அவங்கக்கிட்ட இருக்கா அப்படின்னா அது நோ. அதை வந்து நீங்கள் தான் அப்படி அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கீங்க. அவங்க வந்து நீங்கள் வச்ச அன்பு அளவுக்கு அவங்க வந்து உங்ககிட்ட அன்பு வைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து எப்படின்னா அவங்க மேலே உள்ள லவ்வை வந்து நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்பப்போ. அதாவது வந்து அது எப்படி சொல்கிறது, ஒரு கனெக்ஷன், பேலன்ஸ்டு கனெக்ஷனை வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகிறீங்க. ஆனாலும் அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ தான் விட்டு கொடுத்தாலும் உங்கள் மதிப்பு வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து உங்களை சில விஷயங்களில் வந்து அவங்க தப்பாக நினைக்கிறாங்க, அதனால் ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ தான் விட்டு கொடுத்து போனாலும் அனுசரித்து போனாலும் சில நேரம் உங்களையே தாங்க முடியாமல் நீங்கள் அழுதுருவீங்க, இல்லைன்னா வந்து எமோஷ்னலாக வீக் ஆகிடுவீங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. அடுத்து தேர்டு, பிங்க் கலர் டெடிபியரை செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம். இவங்க வந்து எப்படின்னா உங்களை வந்து பேலன்ஸ்டாக பார்க்குறாங்க. அதாவது எவ்வளோ தூரம் நீங்கள் நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் எதிரியாகவும் பார்ப்பாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நண்பனும் நீங்கள் தான் எதிரியும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உங்கள் மூலமாக அவங்க எவ்வளோ நன்மை அடைகிறாங்களோ அவ்வளோ தூரம் அவங்க ஹர்ட் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ஒரு சில பேர் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், வீட்டுக்கு வந்து உங்களால் வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, வீட்டுக்கும் வெளியில் நீங்கள் எப்படி பேலன்ஸாக இருக்கீங்களோ அது மாதிரி வந்து வீட்லேயும் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு மெம்பராக கூட அவங்க இருக்கலாம். ஆனால் அவங்க மேலே வந்து அவங்களுக்கு லவ்வெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய இருக்கும். ஆனால் அவங்க எதிர்பார்க்குறது உங்ககிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது அவங்க மேலே அன்பை அதிகப்படுத்திட்டு தான் இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து ஒரு நியாயத்தையும் எதிர்பார்க்குறாங்க. அதாவது நீங்கள் எப்படி வெளியில் இருக்கீங்களோ அது மாதிரி வீடையும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. கரெக்டாக ரெண்டு சைடுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் பேலன்ஸ் கார்டு தான் வந்தது, இதுவும் தராசு பேலன்ஸ் கார்டு தான் வந்திருக்கு. அதாவது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் ரெண்டு பக்கமே சரியாக நடந்துக்கோங்க, ஒரு பக்கமாக பேசாதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட அம்மா வீடை மட்டும் உயர்த்தி பேசுவாங்க, ஹஸ்பண்டோட வீடை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி பேசுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கக்கூடாது. நியாயமாக ரெண்டு பேர்கிட்டையுமே ஒரே மாதிரி ரெண்டு சொந்தங்களையும் நீங்கள் அனுசரித்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த விஷயத்த வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஒருதலை பட்சமாக நீங்கள் நடந்துக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க.
அதாவது எப்படின்னா அவங்க எக்ஸ்ப்ரெஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய தாட்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கணுன்றதை வந்து உங்ககிட்ட வெளிப்படுத்தியிருக்கவே மாட்டாங்க, ஆனால் உங்கள் மனசில் வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து. ஸோ நீங்கள் வந்து அந்த விஷயத்தை செய்யும்போது இன்னமும் மென்மேலும் உங்கள் மீதான அன்பும் காதலும் இன்னமும் அவர்களுக்கு கூடும். அப்போ வந்து நீங்கள் இந்த விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீடிங்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட் உண்மையிலேயே இந்த மாதிரி நினைக்கிறாரா அப்படின்றதையும் உங்கள் ஹஸ்பண்ட்டை நீங்கள் கேட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.